அந்தர்பல்ட்டி அடித்த பிரேமலதா அதிர்ச்சியிலே கதறும் ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலிலே மெகா கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறார் எடப்பாடி. ஆனால் தேமுதிக அதிமுக கூட்டணியிலே வரும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த வேளையிலே இறுதியாக திமுக கூட்டணியிலே இணைந்து மக்களவை தொகுதிக்குரிய ஒரு எம்பி சீட்டும் அதே போல 10 தொகுதிகளுக்குரிய சட்டமன்ற தொகுதி சீட்டும் ஸ்டாலின் மூலமாக தேமுதிகவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் என்பது கொடுக்கப்பட்டது. அவர் அந்த கூட்டணியிலே மிகப்பெரிய பிரச்சனையை கூட ஏற்படுத்தியது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த பிரச்சனைக்கு மையப்புள்ளியாகத்தான் தற்போது பிரேமலர்கள் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலும் சரி திமுக கூட்டணி கட்சிகளிலும் ஏன் ஸ்டாலினை ஏன் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஒரு மேடையிலே நமது பிரேமலர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பேசக்கூடிய அந்த வேளையிலே திமுக ஆட்சி ஸ்டாலின் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போதை பழக்கம் என்பது தமிழகத்திலே அதிகமாகிவிட்டது என அந்த ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. திமுக ஆட்சியிலே போதைப் பொருள் கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை மட்டும்தான் இருக்கிறது என பிரேமலதாவே திமுக குடில் இருந்து கொண்டு திமுகவுடைய ஆட்சியை விமர்சனம் செய்திருப்பதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலர்கள் சமீபத்தில் கூட விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் தொல் திருமாவளவர்கள் அந்த அதாவது வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்கக்கூடிய அந்த வேளையிலே பிரேமலருடைய பெயரை அறிவிக்கக்கூடிய சூழலிலும் அவர் எந்திரிக்காமல் கீழே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற சர்ச்சை என்பது நமது அக்கா பிரேமலதா அவர்கள் மீது மிகப்பெரிய அளவிலே வைக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேமலதா பேசிய அந்த வார்த்தை தான் திமுக தலைவர் ஸ்டாலினையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுக ஆட்சியிலே மிகப்பெரிய கஞ்சா புழக்கங்கள், அதாவது போதைப் பொருள் பிரச்சனை என்பதும் அதே போல தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பலாத்கார பிரச்சனை, கற்பழிப்பு பிரச்சனை என ஏகப்பட்ட பிரச்சனை பெண்கள் மீது இருக்கிறது என அங்க இருக்கக்கூடிய அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அனைத்தும் குற்றம் சாட்டக்கூடிய அந்த வேளையிலே திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவே அதை ஒத்துக்கொண்டிருப்பதுதான் இங்கே மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் இப்படியெல்லாம் பேசிவிட்டு இறுதியாக இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேமலர்கள் நான் அப்படி பேசவில்லை என ஒரே அடியாக அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். நான் பேசியது வேறு, ஆனால் தங்கே மீடியாக்கள் திரித்து கூறப்பட்டிருக்கிறது. அது நான் பேசவில்லை என நமது பிரேமலதார்கள் பேசியிருப்பது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் தற்போது தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்பது, அதாவது யார் வெற்றி பெறப் போகிறது என மிகப்பெரிய பிரச்சனை என்பது தமிழகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுகவா திமுக அப்படிங்கிற போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.